இப்படி இருந்த எங்க டெரன்டுலா, எங்க உள்ளங்கைய விட பெருசாயிடுச்சுங்க. இதோட பழைய என்க்ளோஷர் இது வளர்ந்ததுனால சுத்தமா பத்தவே இல்ல. ரொம்ப சின்னதா இருந்துச்சு. அதனால ஒரு 1 1/2 ஃபீட் பாக்ஸ் வாங்கி 4 சைடும் பார்த்தீங்கன்னா, நெறைய ஹோல்ஸ் போட்டு வச்சுட்டேங்க. மேலேயும் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டேன். அதில பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபீட் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும். இதில தான் நம்ம என்க்ளோஷர் செட் பண்ண போறோம். வாங்க செட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்க்ளோஷர்ல கோகோபீட் ஆட் பண்ணிடலாம். இந்த கோகோபீட் பார்த்தீங்கன்னா, வெட்டா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ட்ரையா வேணாம். கொஞ்சம் நெறையா வெட்டாவும் வேணாம். ஸோ மீடியமான லெவல்ல பார்த்துக்கோங்க. அண்ட் என்க்ளோஷர்ல டெரன்டுலா ஹைடிங் ஸ்பாட்காக ஒரு கோகோனட் ஷெல் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் டெரன்டுலா என்க்ளோஷர்ல எப்பவுமே தண்ணி இருந்துட்டே இருக்கணும். அதனால நம்ம சின்ன ஒரு கப்ல தண்ணியும் வச்சாச்சு. அடுத்து என்ன? நம்ம டெரன்டுலா அதோட புது என்க்ளோஷர்ல விட்டுறலாமா? ஃபைனலா நம்ம டெரன்டுலாவ அதோட நியூ என்க்ளோஷர்ல விட்டாச்சுங்க. டெரன்டுலாஸ்க்கு பார்த்தீங்கன்னா, அதோட பெட்டிங் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வெட்டாவே இருக்கணும். அதனால நம்ம வந்து 2 to 3 டைம்ஸ் ஸ்ப்ரே பண்ணிட்டு கொஞ்சம் வெட்டாவே பார்த்துக்கணும். இந்த மாரி எக்ஸாட்டிக் பெட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல ஃபாலோ பண்ணிட்டு, உங்க பெட் லவர் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.